ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகாக பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. அந்த அமாவாசை கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றங்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாகவே இருப்பாங்க. அதிலும் அதிகார தோரணையோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இயற்கையிலேயே பார்க்கும் பொழுது இந்த தலைமை பண்பு, அதிகார பணிவு போன்றவை இருக்கின்றது. அதனாலேயே அனைத்து விஷயத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா தலைமை தாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் அதே நேரம் தலைமை பண்பு அப்படின்றது, அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலம் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கோபத்தை அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க, நிதானமாக செயல்பட ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு கேள்விக்குறியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்தவித செயலையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பணிவோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த விஷயத்திலையுமே அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரித்தாலும் கூட சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பணியிடச் சூழல் ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்குங்க. உற்றார் உறவினர்களினுடைய வருகை இருக்கும். அவர்கள் மூலமாக சில கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதில் காதில் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு செயலில் செய்யும் போதோ இல்லை விவாதத்தில் ஈடுபடும் போதோ இல்லை கோபப்படும் போது அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க. அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பெற்றோர் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. நிறுவனத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. கூட்டாண்மையில் தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். தங்களுடைய வணிகம் தொடர்பாக முதலீடுகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் வேலை வியாபாரத்திற்காக நீங்கள் நீண்ட பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையலாம். நிதி நிலையை சரியாக பராமரிப்பது அவசியம்.
காதல் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. தங்களின் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தங்களுடைய மனதில் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதனால வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்கப்பெறுங்க. பொறுப்புகள் வந்து சேரலாம். நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கப்பெறும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்புல விரும்பிய வெற்றியும் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக சிறப்பான லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. வணிகம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை அனுபவிப்பதற்கான சிறந்த நேரமாக இந்த நேரம் தங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் வந்து குடும்ப விஷயத்தில் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களாலும் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூல பலனை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் எடுக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்வது நல்ல முடிச்ச ஒரு பணிகளை வந்து உங்களால் சரியாக செய்யறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாங்க. தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் வந்து பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களினுடைய செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாக பெறுவீங்க. உறவினர்கள் தங்களுடைய வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான மனநிலை அகலும். கலைத்துறையினர் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியங்க. புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாக பெறும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைக்க பெறுவீங்க. உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் உண்டாகிறத தவிர்க்க முடியும். சில நேரங்களில் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியும் இருக்கலாம். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். பெண்கள் உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரிய முயற்சிகள் தடைகளுக்கு பிறகு அனுகூலங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை சுமாராகவே இருக்கும். தாய் வழி உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதே போல எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இருந்த தடங்கல்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலப்பெறும். வழக்கு விவகாரங்கள்ல வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்க பெறுவீங்க. கிடப்பில் இருந்த கடன்கள் வசூலாகவும் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் தங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலையும் வரலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் நல்லது. பெண்கள் பணிபுரிகிறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்கப் பெறுவாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் தங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கலாம்.
இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகளும் தாமதப்படுறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தடைகள் நிலவத்தாங்க செய்யும். அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும்.